ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. பிரசாந்த் borrowed rupees 15,000 from his friend at the rate of 10% compound interest compound annually. இப்போ பிரின்சிபல் P ஈக்குவல் என்ன கொடுக்காங்க 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R ஈக்குவல் டு 10%. அடுத்த லைன் என்ன கொடுக்குறாங்க, ஃபைண்ட் அவுட் ஹவு மச் த அமௌண்ட் ஹி வில் ரிட்டர்ன் ஆஃப்டர் 3 years. நம்பர் ஆஃப் இயர்ஸ் n ஈக்குவல் டு 3 years. ஃபார்ம் நம்ம என்ன பண்ணுவோம், P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. அப்போ இங்கே என்ன ஆகும் 15,000 10%, அப்போ 1 + 10/100 ஹோல் கியூப் வரும். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 100 + 10 110. இப்போ 15,000 இன்ட்டு 110/3 ஹோல் பவர் கியூப். இந்த 0 கேன்சல் ஆகிடும். என்ன ஆகும் 15,000 11/10க்கு ஹோல் கியூப். இதுக்கு எல்லா கியூப் எடுத்து 15,000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். இது யூஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய. நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணக்கூடியது எப்படி இருக்கணும், 10% கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 11 வருது. 11 வந்தாலே நமக்கு என்னது ஷார்ட் கேட்டு அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் அப்புறம் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 + 1 6. இதை ஆட் பண்ணிங்கன்னா 9 - 6 3. இப்போ இது ஆன்சர் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வரும் 5, இங்கே 8 8ல் 5 போனால் 3. இதுவும் ஆன்சர் இல்லை. இதில் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது 9 + 5 14 + 1 15. இதை செப்பரேட் இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 15 15 - 15 0. அப்போ இது இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிதானா. இதை ஆட் பண்ணிங்கன்னா வரும் 7. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 13 13 - 7 என்ன ஆகும் 6. அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 0 + 1 1. இங்கே ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 9 9 - 1 8. இப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஒன்று டிஃபரன்ஸ் வந்து 0வாக இருக்கணும், அல்ல 11ஆக இருக்கணும். அப்படி வரக்கூடிய ஒரே ஆன்சர் இதுதான் ஆன்சர்.